ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹைதராபாத் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா கழுவி குக்கரில் பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த சைடு நான் பிரியாணி அரிசி வேக வச்சிட்ருக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்குற அரிசி. இப்போ நம்ம டவா எடுத்து வச்சிடலாம். டவாவில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சிச்சு பாருங்கள். நான் பொட்டு உளுந்து கடுகு போட்டிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா பட்டை, ஏலக்காய், சோம்பு, கசகசா நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சி ஓரளவுக்கு வெடிக்க ஆரம்பிக்குது கடுகெல்லாம். காஞ்சிருச்சு எண்ணெய், நம்ம போட்டுக்கலாம். எடுத்து வச்சது பிரியாணி தலை இதெல்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. பச்சை மிளகா 5 பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வெங்காயம் எடுத்து வச்சு நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், எண்ணெயிலே அந்த பொரிஞ்சு வருது பாருங்கள் வெங்காயம்லாம். அது கூட இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இப்போ ரெண்டையும் சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுப்பு வந்து ஸ்லிம்லேயே வச்சுக்கோங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு இதாகிடும். ஸ்லிம்லேயே வச்சு வதக்கினீங்க கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி அந்த கலர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி நல்லா வதங்கியிருக்குன்னு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா குக்கரில், இந்த மட்டன் நம்ம சேர்த்துக்கலாம். 2 விசில் போட்டு வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். 4 விசில் விட்டிங்கன்னா நம்ம கறி ரொம்ப வெந்துடும். சும்மா ஒரு அரை வேக்காடு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் கறியை. இப்போ எடுத்து வச்சா மட்டனை போட்டுக்கிறேன். இப்போ அது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கிறேன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எல்லாம் நல்லா ஓரளவுக்கு ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் தயிர் சேர்த்துருக்குறேன். தயிர் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்குறேன். ஏன்னா தயிர் சேர்த்தோம்னா கொஞ்சம் காட்டம் குறைக்கும், அதுக்காக நான் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்க்காதது உங்களுடைய விருப்பம். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. கிண்டி விட்டதுக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். மல்லிப்பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, மஞ்சள் தூள், இது 3 சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றா போட்டு வதக்கி விட்ருங்க. பாருங்கள் எப்படி வதக்கி வந்ததுக்கப்புறம் எப்படி வந்துருச்சுன்னு. இந்தளவுக்கு சேர்த்துக்குங்க. அது கூட சேர்த்திங்கன்னா இப்போ நான் ஹைதராபாத் பிரியாணி மசாலா வாங்கியிருக்கிறேன். அது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க, இல்லை அந்த 3 பொடி போட்டாலும் கூட ஓகே தான். இது நான் டேஸ்ட்டுக்காண்டி இந்த பொடியை நான் வாங்கியிருக்கேன், ஹைதராபாத் பிரியாணி மசாலா. இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், நான் அதில் கூட கொஞ்சம் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். அது கூட இப்போ நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்து பார்த்திங்களா கறி, அதோட தண்ணி இருக்கும், அந்த கறி தண்ணி, அந்த தண்ணிக்கு இது பண்ண வேணாம், அப்படியே அதில் ஊற்றி விட்ருங்க. இப்போ போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கலக்கி விட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா குக்காகி வரட்டும். பாருங்கள், மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். தண்ணி ஓரளவு கொஞ்சம் சுண்டி வரட்டும். மறுபடியும் வேணால் மூடி வச்சுக்கோங்க.
பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு. நான் அது கூட பிரியாணி அரிசியை வந்து நான் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இது 2 பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன். நம்ம வடித்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, சாப்பாடு, இதை நம்ம சேர்த்துக்கலாம். அது மேலே நான் குழம்பு ஊற்றிருக்கேன் பாருங்கள், மட்டன் குழம்பு. அதுக்கு மேலே சாப்பாடு போட்டு விட்ருங்க. போட்டு விட்டு திரும்பி குழம்பு போட்டுக்குங்க. லேயராக சேர்க்குற மாதிரி போட்டுங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நான் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் ஊற்றி முந்திரி கிஸ்மிஸ் போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நெய்யில் முந்திரி கிஸ்மிஸ் போட்டிருக்கிறேன் நான். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம அந்த பிரியாணியில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் கட்டி விட்ருங்க. அடுப்பை ஸ்லிம்மில் வச்சு தம் கட்டி விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். ஒன்று சேர்த்துட்டு இப்போ நம்ம சாப்பாடை கிளறி விட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் தயிர் பச்சடி சேர்த்து பண்ணி வச்சுருக்கேன். தயிரும் வெள்ளரிக்காய் வெங்காயம் 3 போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தம் கட்டி முடிச்சாச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடை ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள் கிளறி விடுறப்ப எப்படி உங்களுக்கு அந்த கலர் வருதுன்ட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த பிரியாணி எப்படி கலர் மாதிரி வரும்னு. சாப்பாடெலாம் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். சாப்பாடு குழைய வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள் அவ்வளோ நீட்டாக வந்துச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஹைதராபாத் பிரியாணி செஞ்சாச்சு. இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.